நம்முடைய நாட்டினுடைய 80வது சுதந்திர தினத்தை நம்முடைய பிஎம் அவர்கள் காலையில் கொடியேற்றி மகிழ்ச்சியோடு கூட விடுதலை காரியத்தை நமக்கு மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் நினைவு கூறும்படியாக இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அடையாளமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில், நாம் ஆண்டவரை தொழுது கொண்டு வரக்கூடிய இந்த பகுதியில் நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், சுதந்திர காற்றை கடந்த 80 வருடங்களாக நாம் சுவாசிக்க கடவுள் கொடுத்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்தவும், இந்த சிறப்பான சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கும்படியாக நம்ம திருக்கூடிய தின தயாரு ஆயிரம் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இருக்குமுறை நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளை நாங்கள் நினைவு கூற கடவுள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடு தன்னிச்சையாக சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக எத்தனையோ மக்கள் தங்களுடைய நல்லுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த தேசத்தை எங்களுக்காக சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். இந்த உலகை படைக்கிறீர். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தன்னிச்சையாக இயங்குவதற்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் சாமி, இந்திய தேசம் உங்களுடைய கரங்களிலே உங்களுடைய தேசமாக மாற நாங்கள் உழைக்க கடவுள் தாமே எங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் தலைமையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொடியேற்ற நிகழ்வின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கடவுளுடைய நிறைவான வழிநடத்துதல் நிலவும்படியாக இதை நாங்கள் நேசின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல கடவுளே, ஆமென். திருமறையில் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 21 முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 21 முடிய. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ் கடலுக்கும் அதன் வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்நாற்றம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்யாது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதே. நம்ம திரு சார்ல்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து நானும் சில வார்த்தைகளை செயலாளரும் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்த ஒரு நாள், தேசமெங்கும் நம்முடைய சூழல்கள் மாறிப்போன நாள், சுதந்திரம் பெற்றுவிட்டது என்று சொல்லி சொன்னால் போதாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டோம் என்றுதான் நாம் சொல்ல முடியும். காரணம், இன்னும் பல இடங்களில் அடிமைகளாகவே மக்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருந்த தருணங்கள் இன்னும் நம்ம இந்திய தேசத்தில் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. தனியொருவனுக்கு சுதந்திரம் கிடைக்காவிட்டால்
இந்த உலகை நாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பாரதி சொன்னான். அதுபோல இந்த தேசத்தை நாம் எல்லா மக்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கும்படியாக, இந்த சுதந்திரத்தை ஞாபகப்படுத்தும்படியாக நாம் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தமிழ்நாட்டிலே அன்றைய காலகட்டங்களிலே மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்த திராவிட கலாச்சாரத்திலே இவ்விதமாக பேசினார்கள். குளிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிகுழி நிற்கும் உலகு, ஊர்வசியும் ஒவ்வாப்பினியும் சிறுவகையும் சேராத இயல்பு நாடு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இடையென வைக்கப்படும். ஒரு மன்னன் இந்த உலகத்தை எப்படி ஆள வேண்டும், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கக்கூடிய நம்முடைய கூட்டத்தின் மக்கள் தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு சூழல் எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி, ஒரு மன்னன் சூரிய ஒளியை போல அனைவருக்கும் ஒளியை கொடுப்பவனாக, கடலை போல வேதனையிலே வாடுகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய கதகதப்பை கொடுப்பதை போல, காற்றை போல, நிலவை போல, மழையை போல, அவன் இறைவனை போல ஆட்சி செய்ய வேண்டும் மன்னவன். கேட்பவனுக்கு மட்டுமல்ல, கேட்காதவனுக்கும் அவன் பெற்றுக் கொடுக்கின்றவனாக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி அந்நாட்களிலே தமிழ் தேசம் எங்கும் ஒளித்த ஒளி நாம் மறக்கக்கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி சொன்னதை போல நாமும் புதியதோர் உலகம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அன்பில் நாம் வளரவும், அவருடைய ஐக்கியத்தில் நாம் உறவு கொள்ளவும், அவர் தந்த இந்த தோழமை பலப்படுத்திக் கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது இந்த சுதந்திரம் கொடுக்கக்கூடிய தாகம். பாரடா உன் மானுட பார்வை, பாரடா இந்த மானுட பரப்பை சமுத்திரம் தான் நான் என்று சொல்லி விசால பார்வையால் விழுங்கடா மக்களை. மாறுதல் என்பது மகத்தான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மாறுதல், இந்த மகத்தான ஒன்றை இந்த உலகுக்கு அறிய செய்ய சாட்சிகளாக தேவன் நம்மை அழைத்துள்ளார். இப்பொழுதுமாக நம்ம மத்திய செயலாளர் ஒரு சில வாழ்த்துக்களை எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நாளினுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 79 ஆண்டுகள் முடிந்து 80வது சுதந்திர நாளை நாம் அனுசரிக்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதிகளே, குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே நாம் எல்லாம் சுதந்திரமாக ஞாயிறு தோறும் இன்னும் மற்ற நாட்களிலும் ஆலயத்தில் வருவதும் ஆராதனை கலந்து கொள்வதும் சுதந்திரமாக நாம் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த சுதந்திரம் பெற்ற இந்த நாளிலே வட மாநிலங்களிலே என்ன நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே எப்படியாவது வரும் காலங்களிலேயாவது இந்தியா முழுவதுமாக ஞாயிறு தோறும் ஆராதனைகள் நடைபெறவும், மக்கள் ஆலயத்துக்கு சுதந்திரமாக சென்று வரும்படியாக ஒரு சூழ்நிலையை மாற்றும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாசிக்கின்ற யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி, இந்தியர்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டுடைய கிருபைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்கிற நாட்களிலே இந்த 80வது சுதந்திர தினத்தை நாம் நினைவு கூற கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 இரவு நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு விழிப்பு வந்தது என்று சொல்லுவார்கள். நாம் விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டோம்.
80 வருடங்கள் இதை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஜாதி மதம் சமயம் எதுவும் இல்லாதபடி இந்த தேசத்திலே நாம் சுதந்திர இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய வகையில கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். 2026 முதல் 2047 வரை ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக நாம் அந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்காக இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று சொல்லி அந்த வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கு நாம் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுக்கவும் ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். மூவண்ண கொடி எதை காட்டுகிறது என்று சொன்னால் காவி நிறம் இந்து சமயத்தை என்று சொல்லி சொல்லுவார்கள். அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் என்று சொல்லி சொல்லுவார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிறம் பியூரிட்டி என்று சொல்லி சொல்லுவார்கள். பீஸ் ட்ரூத் என்று சொல்லி சொல்லுவார்கள். கிறிஸ்துவத்தை அதை குறிப்பதாகவும் சொல்லுவார்கள். அதே போல பச்சை நிறம் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லுகிறோம், வளர்ச்சி என்று சொல்லுகிறோம், growth என்று சொல்லுகிறோம். அது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்ததாக சொல்லுவார்கள். ஆகவே நாம் இந்திய தேசத்திலே நாம் யாராக இருந்தாலும் ஜாதி இனம் மொழி என்று சொல்லி பாராதபடி அனைவரும் ஒருமித்த சகோதரர் என்ற நிலைகளிலே வாழ ஆண்டவர் நமக்கு துணை இருக்க உதவி செய்வாராக. குறிப்பாக 4 காரியங்கள் நாம் நினைவு கூற வேண்டும். We have to pray for our leaders. நம்முடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். We have to be honest. நாம் உண்மை உள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். We have to love our neighbors. நாம் அனைவரையும் இந்திய தாயின் பிள்ளைகள் என்ற அந்த ஒருமைப்பாட்டோடு கூட நாம் நேசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக we have to build the nation என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்திய தேசம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைவதற்கு நம்மாலான இயன்ற காரியங்களை செய்வதற்கு இந்த நாளிலே சூழ்நிலை ஏற்றுக்கொள்வோம். அத்தகைய வகையிலே நம்முடைய தேசம் இன்னும் செழிப்பான காரியங்களை செய்யவும் தலைவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி செய்யத்தக்கதாகவும் கடவுள் கிருபை செய்யத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய 80வது சுதந்திர தினத்தை இந்த நாளிலே CSA இம்மானுவேல் ஆலயம் கோவை ஆலயத்தினுடைய பேராலயத்தினுடைய திருச்சி மக்களாக ஆயர்களாக சேலம் பொருளாக குண்டி உறுப்பினர்களாக பிசிடி உறுப்பினர்களாக அன்றைய தினத்தில் வந்து நாங்கள் ஒன்றாக உடைய நாமத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் அதை அனுசரித்து வருகிறோம். உடைய தூய்மையான பிரசன்னம் எங்கள் அனைவரையும் தாங்கி வழிநடத்தவும் குறிப்பாய் இந்தியர்கள் என்ற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வோடு ஜாதி மதம் இனம் என்று சொல்லி வேறுபாடு வராதபடி அனைவரும் இந்திய தாயின் பிள்ளைகள் என்ற உரிமை எண்ணத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களையும் எங்களுடைய குடும்ப மக்களையும் எங்களுடைய திருச்சி மக்களையும் எங்களுடைய தேசத்தையும் ஆளுகிற தலைவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணியோடு வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். Wish you all a happy Independence Day. May God bless you. இப்பொழுது கொடி நாம் ஏற்றுவோம். Attention! Salute! Salute!
Adjourned. Dismiss.